புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியா என்று வித் மீ அனந்தி என் வருண். வணக்கம் என் குட் மார்னிங். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு வந்து நீ என்ன அவ்வளோ அப்படி என்ன பார்த்து பொத்தி பொத்தி பார்த்துக்கணும். நீ பொத்தி பொத்தி பார்த்துக்கணுமா? நீங்க என்ன அடக்காக்குற கோழி உங்களை மேல ஒரு கூட போட்டு நாங்க பொத்தி பொத்தி பார்த்துக்கிறோம். இல்லடா, எனக்கு வந்து இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்ட் டே. கேர்ள் சைல்ட் டே, அதுக்கு இது உங்களை பொத்தி பொத்தி பார்த்துக்கணும். நானும் ஒரு காலத்துல இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டா தானே இருந்தேன். ஆனா நீங்க அதை பத்தி பேசக்கூடாது, நான் தான் அதை பத்தி பேசணும் இன்னைக்கு நிறைய அப்படின்னு நினைக்கிறேன். சீரியஸ், அப்பதான் வந்து நீ சப்போர்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். அப்பதான் நீ வந்து எல்லாரும் முன்னாடி ஹீரோவா மாறிட்டே போவ. ஹீரோ ஆகிறதுக்கு இல்லை ஆனந்தி, இப்போ வந்து வெளித்தோட்டத்துக்காக வேணா ஹீரோ ஆகிறதுக்கு நிறைய பேர் அப்படி பேசலாம். பட் மனசார வந்து ஒரு கை அப்படிங்கிற மோட்டிவ்ல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள் சைல்டுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க மூலியமாகவும் அவங்கள சுற்றி இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக நடக்கிற விஷயங்களை வந்து மாற்றுறதுக்கு என்றைக்குமே வந்து ஒரு ஆப்போசிட் செக்ஸோட பேச்சு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிரில் இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இங்கே இருக்கவங்களோட நியாயம் வந்து ஈஸியாக எடுப்படும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சூப்பர். நான் வந்து உனக்கு எப்படி மரியாதை செலுத்துறது அப்படின்னு எனக்கு தெரியல. நீ வந்து அப்படி பேசுற. நீங்க பணமா காசா கூட செலுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அப்படி செலுத்தவே மாட்டேன் சரியா. பட் இருந்தாலும் நீ இவ்வளோ பேசுற அப்படிங்கிறதுக்காக உனக்காகவே நான் ஒரு கெஸ்ட் கூட்டிட்டு வர போறேன். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண போறாங்க. ஸோ 2 பேர் வரப்போறாங்க. அவங்க 2 பேரும் வந்து உனக்கு நீ ஆல்ரெடி ஃபீல் பண்ணிருக்க விஷயங்கள்லாம் இன்னும் வந்து என்லைட்டன் பண்ண அளவுக்கு ஃபீல் பண்ண போறாங்க. அப்பா, இந்த பசங்க வந்து மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி காலை வந்து எவ்வளோ ப்ளசண்டா ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க தீய மூட்டி இவங்க 2 பேரும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்களே அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. கேர்ள் சைல்டுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு, எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்ம மூலியமாவே நிறைய விஷயங்கள்லாம் மாறுறதுக்கு உண்டான அவசியம் இருக்கு அப்படிங்கிறத இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டேல புரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம் ஆனந்தி? எப்பவும் போல முத்திரை பார்க்க போறோம், பார்த்துடலாம். வணக்கம். நலம்பெறும் முத்திரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசியின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கான தீர்வு. பசியின்மை அப்படின்ற தீர்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, நம்ம எவ்வளவு நேரம் சாப்பிட்றோம் அப்படின்றத வச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையை முடிவு செய்வாங்க. அதாவது 1 வேளை உண்பவன் ஞானி என்றும், 2 வேளை உண்பவன் யோகி என்றும், 3 வேளை உண்பவன் போகி என்றும், 4 வேளை உண்பவன் ரோகி என்றும், அதற்கு மேல் உண்பவன் இந்த ரோகி கணக்கில் தான் வருவாங்க. ஆக நம்மளுடைய உணவு உண்ணும் முறைகளை வந்து முறைப்படுத்துவது வந்து வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனால் பசியே எடுக்கலைன்னா என்ன பண்ணுறது? ஒரு நேரம் கூட பசியை எடுக்கலை அப்படின்னா அதுவும் நோய். அதாவது மிகினும் குறையினும் நோய் செய்யும். இப்போ நம்ம இந்த பசி எடுக்கலை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 முத்திரைகளையும் ஒரு மூலிகையும் நம்ம சொல்ல போகிறோம். இந்த 3 முத்திரைகளில் முதல் முத்திரையாக வரப்போகிறது முஷ்டி முத்திரை, 2வது வாயு முத்திரை, 3வது வந்து கருட முத்திரை. இப்படி 3 முத்திரைகளையும் வருஷப்படி நம்ம செய்யணும். முதல் முத்திரை வந்து பார்த்திங்கன்னா முஷ்டி முத்திரை செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் அப்படியே இந்த 4 விரல்களையும் அப்படியே மடித்து உள்ளங்கையில் அப்படியே வைக்கணும். பெருவிரலை கொண்டு வந்து மோதிர விரல் மேலே வைக்கணும். இது வந்து முதல் முத்திரை முஷ்டி முத்திரை. 20 நிமிடம் செய்ய வேண்டும். 2வது முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரலை வந்து பெருவிரலினுடைய அடியில் அப்படி தொட்டு பெருவிரலை வந்து அது மேலே வச்சுக்கணும். இது 2வது முத்திரை. 3வது முத்திரை கருட முத்திரை. 2 உள்ளங்கைகளையும் உங்களுடைய நெஞ்சு பகுதியை பார்த்துட்ருக்கணும். பெருவிரல் 2ம் ஒன்றை ஒன்று இறுக்கமாக இப்படி கோர்த்து வச்சுருக்க வேண்டும். இந்த முத்திரைக்கு பேர் வந்து கருட முத்திரை. கை விரல்களை கொஞ்சம் விரிச்சுக்கணும். இப்படி இந்த 3 முத்திரைகளையும் வரிசைப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 20 நிமிடம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து சில மூலிகைகளே பார்க்க போகிறோம். திரும்பவும் ஒரு முறை இந்த முத்திரையை பார்த்துருங்க. முதல் முத்திரை வந்து முஷ்டி முத்திரை. 2 கைகளிலையும் இப்படி விரல்களை மடித்து வச்சு பெருவிரல் அது மேலே அப்படி வச்சுக்கணும். 2வது முத்திரை வாயு முத்திரை. 3வது முத்திரை வந்து கருட முத்திரை. இந்த 3 முத்திரைகளையும் வரிசையாக செய்யணும். அதுக்கடுத்து மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி மற்றும் தேன் 2ம் சேர்ந்த கலவை வந்து இந்த பசியின்மையை போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் வந்து இஞ்சி கொஞ்சம் அந்த தோல் சீவிட்டு, இஞ்சி எப்போ பயன்படுத்தினாலும் தோல் சீவி பயன்படுத்த வேண்டும். தோல் சீவிய இஞ்சி வந்து ஒரு துண்டு எடுத்துகிட்டு அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிச்சிங்கன்னா அந்த தண்ணியை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆடாமல் வச்சுருக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் கீழே தங்கி அந்த தெளிந்த நீர் மட்டும் மேலே இருக்கும். அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா இந்த பசியின்மை அப்படின்றது வந்து உடனடியாக சரியாகக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. 3 முத்திரைகளும் முத்தாய்ப்பான ஒரு மூலிகையும் உங்களுக்கு முழுமையான தீர்வை தரும் என்று வாழ்த்தி நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முத்திரையை கற்றுக்கிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எல்லாருக்குமே பரபரப்பாக ஓடிட்டு இருக்க அந்த சமயத்தில் நிறைய வேலை இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு பிரேக் கொடுப்போம். அதனால மட்டும்தான். இல்லைன்னா நீங்கள் பிரேக் விட இல்லை, பிரேக்லாம் விட்டு தான் ஆகணும். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று
வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வாருண். இன்னைக்கு நான் தான் வாயா செய்கிறேன். நான் குரல் மட்டும் வேற யாரோ கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குடா. என்னங்க உங்க வாய்ஸ் நாய்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், சீரியஸ் ரொம்ப சாஃப்டாக இல்லை? யா எக்ஸாக்ட்லி. நல்ல வேலை இன்னைக்கு நம்ம எஃப்எம் ஸ்டேஷனில் நீங்கள் மட்டும் பேசினீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எஃப்எம் கேட்காதப்போ ஒரு சவுண்ட் வருமே கரகரன்னு, அது ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு வேற ஸ்டேஷன் மாற்றிருப்பாங்க எல்லாருமே. அப்படிலாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி உடம்பு எல்லாம் போகிறது கூட அடிக்கடி நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோமே. அப்படியா சொல்கிறீங்க? இப்படி வர ஒரு கணக்கு இருக்கோ? ஆமாம். அதுக்காக வந்து பெண் குழந்தைகள் வந்து ஒரு மேல் நியூட்ரிஷனோட இருந்தா வந்து அது மூலியமாவே அவங்க பழகி ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க சொல்ல முடியாதுல்ல. இல்லடா, நான் சொன்னேன் லைட்டா எப்போவாது அப்படி சொன்னேன். அடிக்கடி வரதா இருந்தால் அது பிரச்சனை ஆக்சுவலா. ஓகேவா? பட் இந்த மாதிரி வந்து நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பெண் குழந்தைங்களும் சரி ஆண் குழந்தைங்களும் தான் சரி, ஓகே, எல்லாருக்குமே வந்து ஒரு நேச்சுரலான சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நிவேதா வர போறாங்க. ஓகே, நேச்சுரலான சொல்யூஷன் வந்து பெண்கள் ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிவேதா சொல்ல போற விஷயம் வந்து எந்த அளவுக்கு தாக்கமா இருக்குன்னு பார்க்கலாம். இயற்கையில் மிக முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய மண் சிகிச்சைகள்லேயும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பொதுவாக மண் வந்து நிறைய தன்மைகள் கொண்டது. அதில் பல தன்மைகள் வந்து நம்ம சிகிச்சைக்கு பயன்படுத்துகிறோம். பொதுவாக ஒரு நோய் அப்படின்னா ஏன் அந்த நோய் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை காரணமாக இருக்கிறது இயற்கை மருத்துவ தத்துவத்தின்படியும் கழிவு தேக்கங்கள் தான் ஒரு நோய்க்கு வந்து மிக முக்கிய ஆதாரமான காரணமாக இருக்குது. எந்த இடத்துலலாம் கழிவு தேங்குதோ அந்த இடத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படுது. அதை வந்து நம்ம நோயின்னு சொல்கிறோம். இந்த கழிவு ஏன் தேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வரக்கூடிய இரத்த ஓட்டமும் நிணநீர் ஓட்டமும் மாற்றமாக இருக்கலாம். அதாவது பிளட் அண்ட் லிம்ஃப் உடைய சர்க்குலேஷனில் வந்து டிஃபெக்ட் வரலாம். இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ப்ராப்பரான டைஜஷன் நடக்காமல் இருக்கலாம். டைஜஷன் நடக்காததுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம சூஸ் பண்ணக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அல்லது ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஆர் அந்த ஜீரணத்தன்மை வந்து குறைவாக இருக்கிறதுக்கு அக்னி, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜடராக்னி குறைவாக இருக்கலாம். ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது உடம்புல சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னால இந்த காரணங்கள் எல்லாம் ஏற்படும். இப்போ இந்த ஒவ்வொரு காரணங்களுக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான காரணத்தை கண்டுபிடிச்சு இந்த மண்ணை பயன்படுத்துகிறப்போ இந்த ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம சிகிச்சை நிவர்த்தி பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தோம்னா கழிவு தேக்கம் தான் நோயுடைய ஆதாரம்னு பார்த்தோம். இந்த மண்ணுடைய தன்மை கழிவு நீக்கத்துக்கு மிக உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. அது மண்ணுடைய தன்மை கழிவுகளை உறிஞ்சக்கூடியதாக இருக்குது. எந்த இடத்துல கழிவு தேங்கி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறப்ப அந்த கழிவை உறிஞ்சிக்கும். அண்ட் ஓவராலாக நம்ம பாடியில் கூடிய கழிவு நீக்க உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கண்ணுக்கு வந்து மண்பட்டி வைக்கிறோம். கண் வந்து கல்லீரலுடைய புலனுறுப்பாக இருக்குது. நம்மளுடைய வயிற்றுல கூடிய கல்லீரலுடைய வெளியுறுப்பு வந்து கண்ணு நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம். ஸோ கண்ணுக்கு வந்து மண்பட்டி வைக்கிறப்போ மண்ணுடைய தன்மை கூலிங் அண்ட் ரிலாக்ஸிங் எஃபெக்ட். கண்ணை கூல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறது மூலமாக கல்லீரலை பலப்படுத்தும். இன்றைக்கி நம்ம நிறையா வாகனங்களுடைய ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வோல்டேஜ், அந்த கண் வந்து ரொம்ப சிரமப்படும், ரொம்ப வெப்பத்துக்கு உள்ளாகுது. பொதுவாக நம்ம 12 மணி நேரம் வந்து சூரிய சக்தி மிகுந்ததாகவும் 12 மணி நேரம் சந்திர சக்தி மிகுந்ததாகவும் இருக்கணும் நம்மளுடைய உடம்புடைய தன்மை. ஆனால் இன்றைக்கி நம்ம சந்திரனுடைய சக்தி ரொம்ப குறைவாகி சூரியனோட சக்தி அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக கண் வந்து ரொம்ப சூடு அதிகமாகிடுது. ப்ளஸ் நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் கேசட்ஸ், அதாவது வந்து லைட்டு, நம்ம டியூப் லைட் ஆகட்டும் ஆர் சிஎஃப்எல் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், அந்த ஒரு பிரைட்னஸ் நம்மளுடைய கண்ணுக்கு வந்து அதிக வெப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன், டிவி, லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர், இது எல்லாமே கண்ணுக்கு வந்து அதிக வெப்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரிலாக்ஸிங் இருக்கிறது இல்லை. இதன் காரணமாக கல்லீரல் சூடாகும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சிகிச்சை, அது மாற்று அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மட் பேக்கு. இன்பிட்வீன் கூட நம்ம ஏதாவது ரொம்ப நேரம் ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறோம் ஆர் ட்ராவல் பண்ணிட்டு வரோம் ஆர் நம்ம ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னம்னா முடிச்சதுக்கப்புறமா கண்ணுக்கு வந்து ஒரு மட் பேக் வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக கல்லீரல் பலமாகும். கல்லீரல் வந்து மோர் தென் ஒரு 200க்கு விதமான வேலைகள் பண்ணிகிட்ருக்கு. அதில் மிக முக்கியமான வேலை கழிவு நீக்கம். ஸோ கல்லீரல் பலமடைகிறப்போ அந்த கழிவு நீக்கமானது பலப்படுத்தப்பட்டு கழிவு நீக்க உறுப்புகள் வழியாக ரொம்ப எளிதாக வந்து கழிவுகள் வெளியே போகும். நம்ம நிவேதா வழக்கம் போல வந்து ரொம்ப சிம்பிளான விஷயத்த சொல்லி போயிட்டாங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்ட் டேல வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பகுதி பகுதியாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு பிரேக் கூட போகிறோம். எஸ், புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இதா இனியவை வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க. இனியா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வாருண். இப்போ அடுத்து நம்ம பேச போகிற விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல்லாம் வருது. வாட் இஸ் தி நாஸ்டாலஜிக் ஃபீலிங் உங்களுக்கு? ஏன்னா சின்ன வயசுல
எங்கள் அம்மா வந்து இந்த பீட்ரூட் சட்னியெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பீட்ரூட்ல சட்னி என்னங்க சொல்றீங்க? செம்மையாக இருக்கும். சாப்பிட்டது இல்லை நீ? இல்லங்க, இது ஏதோ புதுசா வந்து அன்னைக்கு செய்யறதுக்கு ஏதோ ஐடியா இல்லன்றதால புதுசா ஏதோ செஞ்ச மாதிரி இருக்குது. அடிக்கடி செய்வாங்க. ஓகே, அது சாப்பிட்ட உடனே என்ன லிப்ஸ் எல்லாம் வந்து அப்படியே லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அழகு ரெட் கல்லில் மாறிடும். ஓகே, அது வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். ஓகே, அதை வந்து இன்னைக்கு வந்து மறுபடியும் நம்ம லைஃப்பில் என்ட்ரி கொடுக்குற மாதிரி பீட்ரூட் ஸ்மூதி வந்து செஞ்சு கொடுக்க போகிறாங்க நம்ம திவ்யா செந்தில். ஸோ 2 தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பெண்கள்லாம் வந்து எப்பயாவது வந்து லிப்ஸ்டிக் இல்லைனா பீட்ரூட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிப்பாங்க போல இருக்கு. அண்ட் 2வது வந்து பீட்ரூட் வச்சு சட்னியும் செய்யலாம். அண்ட் 3வது வந்து நம்ம திவ்யா செந்தில் பீட்ரூட் வச்சு ஒரு ஸ்மூதி செய்ய போகிறாங்க. ஓகே, அது என்னென்னு பார்த்தலாமா? வணக்கம். அனைவரையும் பசுமை உணவுகள் நிகழ்ச்சிகள் மூலம் வரவேற்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பீட்ரூட் ஸ்மூதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் செவ்வாழைப்பழம், பீட்ரூட், தேன், தேங்காய்பால், ஆளி விதை அதாவது ஃப்ளாக் சீட்ஸ். இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ செவ்வாழைப்பழம் வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்ணுக்கு வர நோய்கள் எல்லாமே வந்து நீங்கள் தடுக்கலாம். கண் இப்போ சீக்கிரமாக வந்து தெரியாமல் போகுது இல்லைங்களா? இப்போ டெய்லியும் வந்து நைட் ஒரு அரை செவ்வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட கண் நோய்களை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். 2வது பீட்ரூட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய சத்து இதில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃப்ளாக் சீட்ஸ். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஒமேகா 3 ரிச் அதிகமாக உள்ள ஒரு சீடு. இப்போ இதை வந்து நம்ம தமிழில் ஆளி விதை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் டெய்லியும் மார்னிங் வந்து ஏதோ ஒரு பொரியலே எடுத்துக்கிறீங்கன்னா கூட இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நீங்கள் இந்த ஃப்ளாக் சீட்ஸ் போட்டிங்கன்னா இதோட ஹெல்த் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் த டே உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம பண்ணுற லஸ்ஸீஸு, அப்புறம் மில்க் ஷேக்கு, ஸ்மூதீஸு, இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃப்ளாக் சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பனானாவில் ஹாஃப் எடுத்துக்கிறேன் நான். இப்போ நீங்கள் ஒமேகா 3 ரிச் ஃபுட்ஸ் எது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் சீக்கிரமாக தோல் சுருங்கிறது, முதுமையை வந்து தள்ளி போடும் இந்த ஃப்ளாக் சீட்ஸு. தென் ஒமேகா 3 ரிச் நிறையா ஃபுட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இதை டெய்லியும் உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து செவ்வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பீட்ரூட், அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ், ஆளி விதை. இப்போ இந்த ஆளி விதை யூஸ் பண்ணுறங்காட்டி தோல் சுருக்கங்கள் பற்றி சொன்னேன். அதே மாதிரி இந்த ஆளி விதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கேன்சர்லேருந்து உங்களுக்கு ப்ரிவெண்ட் பண்ணும். தென் உங்களோட போன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன்ஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய்பால் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேன். இன்னொன்று இந்த ஸ்மூதி வந்து இந்த கலர்னாலே வந்து குழந்தைங்க சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க. பீட்ரூட்டோட கலர் வந்து அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இப்போ இதை நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். நம்மளோட ஆரோக்கியமான பீட்ரூட் ஸ்மூதி இப்போ தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் மார்னிங் வந்து குழந்தைங்க சப்போஸ் டிஃபன் சாப்பிட முடியல, அவசரமாக கிளம்புறாங்க, இந்த மாதிரி டைமில் இது 1 கப் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஃபில்லிங் இதில் கிடைக்கும். ஏன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாளை மீண்டும் ஒரு ஆரோக்கியமான உணவு வகையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பீட்ரூட் ஸ்மூதியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஐயோ அதை தொட்டாதுக்கு அடிபட்டு போதோ, அது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிடணும் போல இருக்கு. அப்படி அது ஸ்மூத்தாக இருக்கிறதுனால மறுபடியும் அதுவும் வந்து பீட்ரூட் சட்னி மாதிரி ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு. நீங்கள் அந்த பீட்ரூட் சட்னிலேருந்து வெளியே வரலையா? உங்களை நான் இங்கே உட்கார வச்சுட்டு இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் எல்லாம் பற்றி பேசணும்னு நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வாக்கு கொடுத்துருக்கேனே. இன்னைக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன். ஓகே, ஆனால் இப்போ நான் வந்து நிறைய நேரங்களில் இப்போ நீ யோசிச்சு வச்சுக்கோ, இதை பற்றி பேசும்போது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம செட்டில் எல்லா பொண்ணுங்களும் நம்மளை விட ரொம்ப செம்ம ஃபாஸ்ட்டாலாம் போகிறாங்க. அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு இருக்காங்க. ஏன் இன்னும் அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கோம்னா எனக்கு ஒரு டவுட் வரல. கண்டிப்பா வருதுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட சிறு வயதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடந்து வந்த பாதையெல்லாம் பாக்குறப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி சில ஓட்டைகள்லாம் இருக்கு. ஆமா. ஸோ அதனால அந்த ரூரல் சைட்ல போய் நீங்க பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஊர்ல பெண்களுக்கு வந்து உரிமைகள்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ அவங்களாம் ரொம்ப போல்டா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அவங்களே டிசைட் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் இன்னும் ரூரல் ஏரியாஸ் அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு அமையலை அப்படிங்கிறது நம்ம நம்பிதான் ஆகணும்.
எக்ஸாக்ட்லி. அதை பற்றி நம்புறது மட்டும் இல்லாமல் உண்மையாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து ப்ரொவோக் பண்ணும் நிறைய தாட்ஸ் அது. ஸோ அதனால் இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டேல பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் தான், எங்கேயும் போயிடாதீங்க. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை. வெல்கம் பேக் அகெயின். இனியவோ என்ற நிகழ்ச்சியை காலை வேலையில் எல்லாருமே வழக்கம் போல தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம வந்து பேசி ஆராய போகிற நிறைய தெரிவிக்க போகிற கேட்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டே அப்படிங்கிறது தான். இதை வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வேர்ல்டு ஃபுல்லாக பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து கேர்ள் சைல்டை பற்றி பேசுறதுக்கு முன்னேற்றம், அவங்களோட முன்னேற்றம் பற்றி பேசுறதுக்கு இவ்வளோ நாள் எப்படி முன்னேறி வந்திருக்காங்க, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. SED சோஷியல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஆனந்தன் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் சார். அண்ட் அதே மாதிரி நம்ம கூட ரூரல் விமன் சோஷியல் எஜுகேஷன் சென்டர்லேருந்து செல்வி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களோட அமைப்பை பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய அமைப்பு பேர் வந்து ரூரல் விமன் சோஷியல் எஜுகேஷன் சென்டர், ஷார்ட்டாக வந்து ரூசெக் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய நிறுவனம் வந்து 1981 ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதில் வந்து TK சுந்தரி ரவீந்திரன் அப்படின்றவங்க தலைமையில் மற்றும் வந்து 12 பெண்கள், மொத்தம் 13 பெண்களால் வந்து பெண்களை சுயசார்புடையவர்களாக உருவாக்கணும் அப்படின்ற நீண்டகால கண்ணோட்டத்திற்காக நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, பெண்களுக்காகவே முழுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயா, இப்போ உங்கள் அமைப்பை பற்றி சொல்லுங்கள். SED சோஷியல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். இது வந்து முழுக்க பெண் கல்வி திட்டத்தை அமல்படுத்துகிற ஒரு நிறுவனம் சார். இது வந்து 2002 துவங்கப்பட்டது. RDSன்னு ஒரு நிறுவனத்தில் நான் ஏற்கனவே வேலை செய்திருக்கும்போது கல்வி திட்டத்தில் பணி செய்ததுனால, அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டங்களில் சிலதில் நாங்கள் வேலை செய்ததுனால, தொடர்பு கொண்டு இருந்ததுனால, அதில் நாங்கள் அந்த பகுதியில் உத்தரமேற்கு பகுதியில் ஆய்வு செய்யும்போது பெண் கல்வின்றது வந்து ரொம்ப அடிநிலையில் இருந்ததுங்க. ஒன்றுமே இல்லாமல் ஒரு நிலையில் இருந்தது. இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு வரணுன்ற ஒரு ஐடியாவில் நாங்கள் வந்து இந்த நிறுவனத்தை துவங்கினோம். 2002 12 குழந்தைகளை நாங்கள் செலக்ட் பண்ணோம். அந்த 12 குழந்தைகள் யாருனாக்கா பேரண்ட்ஸில் யாராவது ஒருவர் இல்லாத ஒரு பெண் குழந்தையை நாங்கள் எடுத்து கல்வி உதவியாக வருஷத்துக்கு 1000 ரூபா அவங்க கல்வி உதவியாக அவங்க வீட்டுக்கு கொடுத்து அவங்கள படிக்க வைக்கணும் அப்படின்ற, பெண் கல்வியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்றது. ஏன் இதை நாங்கள் ஸ்காலர்ஷிப்பாக ஒரு 1000 ரூபா கொடுத்தோம் அப்படின்னாக்கா, நிறைய பேரண்ட்ஸை கூட்டு போகும்போது பெண் குழந்தைகள் வந்து இருக்கிற குழந்தைகளை தூக்கி வச்சுருந்தா எங்களுக்கு வருமானம் போயிடுது அப்படின்னு தான் அந்த வருமானத்துக்காக நாங்கள் இதை கொடுக்குறோன்னு ஒரு பேரண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம். அப்படியே படிப்படியாக கொடுத்து இன்றைக்கி 122 குழந்தைங்களுக்கு நாங்கள் எல்லாமே பெண் குழந்தைகள், கிராமத்தில் இருக்கிறவங்க, இன்றைக்கும் பஸ் வசதி இல்லாத அந்த கிராமங்களில் இருக்கிற குழந்தைங்க, அவங்களுக்கு 122 பேருக்கு நாங்கள் இந்த வருஷம் கொடுத்துட்டுருக்கோம். இதில் வந்து என்னன்னாக்கா ஒரு பெரிய நாங்கள் அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறோன்னாக்கா, இது வரைக்கும் அந்த குடிசை பகுதியிலேருந்து வந்த பெண் குழந்தைகள் 72 பேர் முதல் பட்டதாரி ஆகியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். நிஜமாவே இது வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான நாலேஜ் இருந்தால் தான் அது இல்லை அப்படிங்கிறதும் தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வந்து பெண் குழந்தைங்களுக்கு அப்படின்னா உரிமைகள் இருக்குது, எல்லாருக்குமே உரிமைகள் இருக்குது. ஸோ பெண் குழந்தைங்களுக்கு உரிமைகள் வந்து பறிப்போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கான உரிமைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் வந்து உயிர் வாழறதுக்கே அந்த குழந்தைக்கு வந்து உரிமை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேச்சு உரிமை, படிப்புரிமை, பாதுகாப்பு உரிமை, இந்த மாதிரி பல உரிமைகள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு அது அவங்களுக்கு விருப்பப்பட்ட பள்ளியில் படிக்கிறதுக்கு, விருப்பப்பட்ட பாடம் படிக்கிறதுக்கு, அந்த மாதிரியான உரிமைகள் வந்து நிறைய இருக்குது. ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்த முடியுதா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. நீங்கள் கிராமங்கள்லேருந்து வரீங்க அப்படிங்கிறதுனால கிராமத்தில் வந்து பொதுவாக பெண்களோட உரிமைகள் அப்படின்னா இந்த விஷயத்தில் எதுலாம் வந்து அவங்களுக்கு இன்னும் உங்களுக்கான அந்த உரிமைகள் போய் சேரலை அப்படின்னு சொல்லுவீங்க? குறிப்பாக போனால் இப்போ படிப்புரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. படிப்புரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அரசு ஒரு சில திட்டங்கள் போட்டதுனால என்ன பண்ணுறாங்க, 8ஆம் கிளாஸ் படித்தா 10ஆம் கிளாஸ் படித்தா திருமணத்துக்கு உதவித்தொகை கிடைக்குது அப்படின்ற காரணத்துக்காக அது வரைக்கும் படிக்க வச்சு நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அரசாங்கத்தில் வந்து கணக்கெடுக்கும் பொழுதும் சரி பெண் பிள்ளைகள் வந்து நிறைய படிக்கிறாங்க, ஏன்னா 10th +2 வரைக்கும் வந்து எஜுகேஷனில் போகிறாங்க அப்படின்ட்டு காட்டுறாங்க. ஆனாலும் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ பெண் பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது இல்லை.
இன்னொன்று வந்து பெண் பிள்ளைகளை வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசாங்கத்து பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறாங்க. ஆண் பிள்ளைகளை வந்து தனியார் பள்ளிக்கூடத்தில் இல்லை பல வெளிநாட்டுக்கு அனுப்பி கூட படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா இடத்துக்கும் படிக்க வைக்கிறாங்க. பெண் பிள்ளைகளை வந்து அந்த சில உதவித்தொகை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஏறி இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து ஆண் பெண் ஒரு சமத்துவத்தோடு பெண் பிள்ளைகளையும் வந்து படிக்க வைக்கணுன்ற அந்த நிலை வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் அந்த பாகுபாடு இருக்குது. இன்னும் அந்த பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஏதோ ஒரு குட்டி சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. அதுவும் வந்து சில காரணங்களால் ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு தட்டான மக்கள்கிட்ட தான் வந்து அந்த மாதிரி மாற்றுகள்லாம் வந்து நிறைய பார்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுன்னு புரியுது. ஆனால் இதுக்கு உண்டானது வந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக என்னென்ன அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பெண் குழந்தைங்களுக்கு பொதுவாக நம்மளோட சமூகத்தில் அதிகமாக இழைக்கப்படுற பிரச்சனைகள் அப்படின்னா என்ன, அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட கல்விக்கும் அந்த பிரச்சனைகளுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கல்வி வந்து உண்மையான கல்வினாக்கா ஒரு பெண் குழந்தையின் கல்வி வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கணும், சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கல்வியாக இருக்கணும், தைரியமாக நான் நினச்சதை பேசக்கூடிய அந்த ஒரு கல்வியாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைங்க வெளியில் போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. பள்ளிக்கூடம் போகிறது கூட கொஞ்சம் யோசித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பாலியல் பிரச்சனைகள்ன்றது வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு பல சமூக காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த கல்வியில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க தன்னுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன செய்யணும், தன்னுடைய பாதுகாப்பு பற்றி ரொம்ப அதிக கவனம் செலுத்தணும். தன் உடல் இயக்கம் பற்றி அவங்களுக்கு தெரியணும். அந்த உடல் இயக்கம் பற்றி தெரிஞ்சால் தான் அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நான் சொல்லணும். இதுக்காக சில வேலைகளை செய்கிறாங்க. வாலிப பெண்களுக்கு தன் உடலும் செயல்பாடுகளும் அதிலேருந்து என்ன பாதுகாத்துக்கிறது, சமூக பிரச்சனைலேருந்து தன்னைத்தானே எப்படி பாதுகாத்துக்க முடியும், சுயமாக எப்படி அதாவது கற்பனை உலகத்தில் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த கல்வி மூலமாக நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் நாங்கள் வந்து நல்லொழுக்கம் பற்றி ஒரு பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சியில் வந்து அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்க எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்தால் கூட போயிட்டு வரும்போது கூட எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஒரு மன தைரியத்தையும் சுய சிந்தனையும் அவங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக எதையுமே அவங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு இந்த கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு வளர்க்குறதுனால சுயமாக சிந்திப்பதற்கு கூட அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த சிந்தனையை வளர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையாக இருக்குது. இதுதான் நாங்கள் பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், பெற்றோர்களை கூப்பிட்டு பெற்றோர்களுக்கு பயிற்சி கொடுத்தோம். ஏன்னா அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு குழந்தை நல்லா வரணுன்னாக்கா அம்மா, அப்பா, ஆரம்ப கல்வி ஆசிரியர், இந்த 3 பேரும் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் ரோல் மாடலாக இருக்கிறது பேரண்ட்ஸு. அங்கே வந்து ஆண் அடிமைத்தனமோ இல்லை மனைவியே தன் கணவன் எப்படி நடத்துகிறாரோ குழந்தைங்க அதை பார்த்துனே இருக்குது. அப்பா அம்மாவை எப்படி நடத்துகிறாங்க, அண்ணனை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெண் குழந்தை தனக்கு ஏதோ ஒரு அங்கே முழு சுதந்திரமோ உரிமையோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது அந்த குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. இதை நாங்களாம் கூட சொல்லலை. அந்த முகாம்களில் கலந்து 122 பசங்களும் சொல்கிறாங்க, சில பேர் அப்பா எதுக்கு வீட்டுக்கு வராங்கன்னே தெரியலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போது பிரச்சனைகள் கூடவே எங்கே இருக்கும்போது படின்னும் போது எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் எப்படி படிக்க முடியும் அப்படின்றாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரு ரூமு, இன்றைக்கி இன்னொரு ரூம் அடிஷ்னலாக கூட சமையலுக்குன்னு ஒரு ரூம் ஏற்படுத்தி இருந்தால் கூட எங்களால் அது செய்ய முடியல, செய்ய விடலை. நாங்கள் சுயமாக செய்ய யோசித்தா கூட முடியல. எங்களுக்கு என்ன வழி இருக்குது? அப்போது பிறப்புலேருந்து எங்கள் பேரண்ட்ஸ் மாறி இருக்கணும். ஆனால் நாங்கள் எங்கள் குழந்தைங்களை நாங்கள் நல்லா வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க கூட நிறைய கலந்துரையாடல் வச்சு அது மூலியமாக இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. நிச்சயமாக நீங்கள் இதை பற்றின கல்வியெல்லாம் வந்து பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மாணவிகளுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாமல் மாணவர்கள் கூடயே சேர்ந்து அந்த கல்வி இருந்தால் வந்து இந்த 2 தரப்பினருக்கும் அந்த புரிதல் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ஆனந்தி? ஆஃப்கோர்ஸ் என் கல்வி அப்படிங்கிறது எப்போவுமே தேவைப்படுற ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா அவங்க மேம் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கான அந்த உரிமையை கூட வந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிறந்தாலும் கூட அதுக்கப்புறம் நிறைய வீடுகள் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் பேசும்போது கூட சொல்லியிருக்கோம், நிறைய வீட்டில் வந்து பசங்க நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க, பொண்ணுங்களுக்கு வந்து அவ்வளோ சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தா பெண்களோட உடம்புக்கு வந்து இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு எந்த மாதிரியான ஊட்டச்சத்துலாம் தேவைப்படுது, எந்த மாதிரியான குறைபாடுகள் ஏற்படுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க மேம். பெண் குழந்தைகள் வந்து இன்றைக்கி நிறைய ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் இருந்தாங்க. இப்போ வளர்ந்த குழந்தைங்களுக்கு கூட ரத்த சோகை அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்குது. இப்போ கணக்கெடுத்து பார்த்தா நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய நோய் வாய்ப்படுறாங்க, தொற்று நோய்களில் வராங்க.
இருக்கிறாங்க. ரத்த சோகை அப்படின்றது வந்து அரசு வந்து பல திட்டங்கள் வந்து கொடுத்துருக்குது. இருந்தாலும் ஊட்டச்சத்து இது பண்ணியிருக்குது, இரும்பு சத்து மாத்திரைகள் கொடுக்கணும்னு இருக்குது. இருந்தாலும் இந்த இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட்றதுனால சில பக்க விளைவுகள் வருது, சைடு எஃபெக்ட் வர்றதுனால. அதனால் அந்த பிள்ளைகள் வந்து அந்த மாத்திரையை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதை சாப்பிட்றாங்களான்றதும் வந்து பெற்றோர்களும் வந்து சரியாக கவனிக்கிற மாதிரி தெரியல. அதே சமயம் அதை கொடுக்குறவங்களும் வந்து டீச்சர்ஸுங்களும் வந்து அதை பொறுப்பெடுத்து பார்க்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் திட்டங்கள் என்னமோ இருக்குது பிள்ளைங்களுக்கு. ஆனால் வந்து அந்த நடைமுறைப்படுத்தப்போது ஒவ்வொரு பிள்ளையும் அது போய் சேருதா, அந்த பிள்ளைக்கு பிரயோஜனமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுல வந்து நிறைய தடைகள் இருக்குது. அது வந்து பற்றாக்குறை. ரத்த சோகையால் இன்றைக்கும் வந்து நிறைய சதவீதம் பிள்ளைங்க வந்து ரத்த சோகையினால் பாதிச்சிருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்குது. அவங்களுடைய சுற்றுப்புற சூழல், அவங்க வீட்டில் வந்து கழிப்பறை வசதி இல்லாதது, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் காரணமாகவும் ரத்த சோகை வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதி கட்டடம் இருக்குது அப்படின்னு கட்டடம் இருந்தாலும் அந்த கட்டடம் வந்து பூட்டி இருக்கும், டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அப்போ அந்த வாலிமான பிள்ளைங்க வந்து அந்த கட்டடம் போய் பயன்படுத்த முடியாது. அது மாதிரி மாதவிலக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலையும் அந்த பிள்ளைங்க வந்து சரியாக தன்னை வந்து பராமரிச்சிக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மாதவிலக்கு சமயத்தில் பேட் யூஸ் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலைகள் இருக்குது. இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பிள்ளைங்க போயிட்டு கேட்டு வாங்கி அதை பயன்படுத்துறதில் கூச்சம் பட்டுக்கின்னு அந்த பிள்ளைங்க போய் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பேதமே இல்லாமல் போயிருந்ததுன்னா இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணுங்கிறதுக்கான அவசியமே இருந்திருக்காது இல்லையா? கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலைஸ்டாக 2 கெஸ்ட்டு வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது அவங்களோட பணி, அவங்க மட்டும் தான் இதை பற்றி பேசணும், அவங்க மட்டும் தான் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ண தவறுகள்லாம் திருத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நானும் எதுவும் தவறு பண்ணலப்பா, என்னோட பெண் குழந்தைய நல்லா நடத்துகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்கள் மனசளவு நினச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம் தான். பட் உங்களுக்கே தெரியாமல் நம்மளோட சமூகத்தினால, நம்மளோட கல்ச்சர்னால சில விஷயங்கள்லாம் இன்னும் நம்ம வந்து பெண் குழந்தைகளை சப்ரஸ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் என்னன்னு உங்க கிட்ட தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பிரேக் அப்புறமா. புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இதா இனியவை என்று வெல்கம் பேக் அகேன். இனியவன் நிகழ்ச்சி புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டேல எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு 2015 வந்து எல்லா நிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்தாலும் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் வந்து இன்றைக்கும் கேர்ள் சைல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி வந்து பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறையா வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னதான் முன்னேற்றம் கண்ட ஒரு ஃபேமிலியாக இருந்தால் கூட அங்கேயும் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்களில் பாரபட்சம் காட்டப்படுறது அப்படிங்கிறனால இதை பற்றி பேசிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பெண் குழந்தைங்க மேலே எக்ஸ்ட்ரா பாசம்லாம் காஞ்சி ரொம்ப கேரிங்காலாம் இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து இன்னும் அடிப்படை உரிமைகள் கூட உங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அப்போ தான் பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். நம்ம இவ்வளோ நேரம் வந்து பெண்களை பற்றி பேசினப்போ வந்து பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக வந்து பிரயோஜனப்படுத்தியிருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது எல்லா கேள்வியோடையும் எல்லா பதிலோடையும் வந்து இணைஞ்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத எக்ஸ்ட்ரா கேர்னு கொஞ்சம் பொத்தி வளர்க்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து அவங்களோட முன்னேற்றத்துக்கு டே டு டே லைஃப்பில் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் எந்த அளவுக்கு பாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து சார் என்னன்னாக்கா ஒரு குடும்ப கௌரவம், குடும்ப அந்தஸ்துன்றது வந்து ஒரு பெண் குழந்தைகளை சுற்றி இருக்குது. ஏன்னாக்கா இவங்க ஏதாவது வெளியில் போனாங்க, யார் கூட பேசினாங்க, குடும்ப அந்தஸ்து போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சு அப்படின்றதுனால பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பாதுகாப்பு கொடுக்கணும்னா இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் கொடுக்குறதுனால அது ஒரு தனி மனிதனுடைய அந்த உரிமை, பேச்சு உரிமையை கூட பறிக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இதனால் வந்து அவங்க வெளி உலகத்தை பார்ப்பது வந்து குறைஞ்சி போகுது. வெளியில் என்னென்ன நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுவோம், தன்னை வந்து அதுக்கு சரி செய்து கொள்றதான ஒரு வாய்ப்பை வந்து இந்த எக்ஸ்ட்ரா கேர் வந்து குறைச்சிடுது. அது வந்து ஒரு வகையான கட்டுப்பாடு தான். எனக்கு அந்த கட்டுப்பாடு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ வித்தியாசப்படுது. அதை பெண் குழந்தைங்கள போடுது. எங்கள் அண்ணன் போய் 6 மணி ஆச்சுன்னா வெளியே போய் பேசுகிறான், என்ன வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை வந்து இதுக்கும் அந்த எதிர்ப்பு சக்தி குறைவதுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. ஏன்னா ஒரு மன தைரியமோ சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த தன்மையோ, நம்ம எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், எந்த பிரச்சனையும் அதை வந்து நின்று ஃபேஸ் பண்ணி அதை சமாளிக்க முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கையில் போட்டு க்ரியேட்டிவாக எதுவுமே அவங்கள திங்க் பண்ண முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. ஏன் இந்த சூழலாலே தான் பெண் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்குதே தவிர நானும் சராசரி ஒரு மனிதர் அப்படின்ற வந்து அந்த ஒரு மனப்பக்குவம் வந்து குறைஞ்சி போகுது. அப்போது பெண் என்பதாலேயே இந்த வந்து எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறதுனால அந்த எல்லா வகையிலையுமே அவங்க வந்து கல்வியில் கூட குறைஞ்சி போகுது. ஏதோ படிச்சிடறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்திங்கனாக்கா
பெண் குழந்தைகள் தான் முதல்ல வராங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னவா ஆகுறாங்க, மன ரீதியாக ஒரு முழு மனுஷியாக இருக்காங்களா? படிப்பில் மட்டும் இருந்தால் போதாது, தன்னை பாதுகாத்து கொள்வதற்கும் சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான சில இதெல்லாம் வந்து சார்பு தன்மையை ஏற்படுத்துறது. இந்த எக்ஸ்ட்ரா கேர்ன்றது ஒரு வகையான சார்பு தன்மையை ஏற்படுத்துறது. இது பெண் வளர்ச்சியை வந்து தடுக்கிறது இந்த எக்ஸ்ட்ரா கேரும் ஒரு காரணமாக. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10-20 வருஷங்களாக வந்து படிப்பில் அவங்க எப்போவுமே வந்து நம்பர் 1 ரேங்க் வந்துட்டு இருந்தாலும் அது அந்த படிப்பை வச்சு அவங்க என்ன வந்து வாழ்க்கையில் பண்ணுறாங்க அப்படிங்கிற வாய்ப்பு அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்குதுங்கிறது தெரியல. சார் சொல்கிற மாதிரி அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த நடக்கக்கூடிய சூழ்நிலைகளால் ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், படிப்போடு சேர்த்து அதே டயத்தில் வந்து அவங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அதுக்கு அரசாங்கம் வந்து ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் குழந்தையோட படிப்பு அப்படின்னா அதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களுடைய உடல் நலத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாங்க. கூடவே சேர்ந்து சுகாதாரம், அதுக்காகவும் பெண் குழந்தை வந்து பல விஷயங்கள் அரசாங்கம் பண்ணுறாங்க. அரசாங்கம் பெண் குழந்தைங்களுக்கு வந்து எந்தெந்த விதத்தில் உபயோகமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மேடம். அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து படிக்கிறதுக்கு வந்து 5வது படித்தா இவ்வளோ காசு, 6ஆம் கிளாஸ் படித்தா இப்படி காசுன்னு ஒரு அந்த கல்விக்காக வந்து ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க. பெண் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முன்ன சொன்ன மாதிரியே தான் கழிப்பிட வசதி வந்து சரியாக அவங்க பண்ணி தர்றதில்ல. ஸ்கூலில் வந்து அப்படியே பண்ணாலும் இப்போ 1000 பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் வந்து 1-2 கட்டட கழிப்பிடம் இருந்தால் அந்த பிள்ளைங்க வந்து அந்த டைம்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடைவேளை டைம்குள்ளே வந்து அந்த குழந்தைங்களால் போயிட்டு அந்த யூரின் பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ யூரின் பாஸ் பண்ண முடியாததுனால அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க தேக்கி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சுகாதார சம்மந்தப்பட்ட சிறுநீர் தட தொற்றுக்கள், அது சம்மந்தப்பட்ட தொற்றுக்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்தில் வந்து இணை உணவு அப்படின்னு குழந்தை சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அந்த இணை உணவு வந்து பிள்ளைங்க சாப்பிட்றாங்களா போடல அப்படின்றத வந்து கண்காணிக்க முடியாமல் சூழ்நிலைகள் இருக்குது. அக்கறை எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கறது வந்து ஒரு பெரிய அக்கறை தான். ஆனால் அந்த மாத்திரை வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பக்க விளைவு வருது அப்படின்னு சொன்னால் அது சாப்பிட்டா வாமிட் வருது, அதனால் பல பிரச்சனை, ஜீரணிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அதுக்கான தீர்வை வந்து இப்போ அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த மாத்திரை கொடுக்குறோம் அப்படின்னா கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்றதா சாப்பிட்லையா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து போய் சேர்ந்துது அப்படின்றத வந்து கண்டுக்கலை. ஓகே, நல்ல விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது வந்து கண்காணிக்கிறது வந்து குறைபாடுகள் இருக்குது. அதை கண்காணிச்சாதான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது அந்த பிரச்சனைக்கு இப்போ மாத்திரை சாப்பிட்டா வாமிட் வருதுன்னா வாமிட் வர்றதுக்கு தடை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஏற்படுத்தணும். ஓகே, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வந்து எடுக்கணும். ஓகே, அரசாங்கத்தை பற்றி நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. திருப்பி நம்ம இப்போ சமூகத்தோட பக்கத்தில் வந்து பார்வையை திருப்பினா இப்போ வந்து இந்த கருக்கலைப்பு அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஆண்டாண்டு காலமாக நம்மளுக்கு இருந்துட்டு வருது. எப்போவுமே காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு பிரச்சனை. அது வந்து வேற மாதிரி உருவெடுத்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது எவால்வ் ஆகிட்டே வருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் கருக்கலைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு அளவுக்கு வந்து நிறைய முன்னேறிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய மேல் இடங்களில் வந்து பெண்கள்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்நிலையில் இன்னைக்கும் வந்து கருக்கலைப்பு தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படி தொடர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ந்துட்டு இருக்கு, அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. ஏன்னாக்க கருக்கலைப்புன்றது வந்து பெண் விருப்பப்பட்டு செய்கிறாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி. எந்த பெண்ணும் அதிகமான பெண்கள் கருக்கலைப்பை வந்து ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க உடல்நிலை, உடல் பக்குவம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். கருக்கலைப்பு எதனால் ஏற்படுதுன்னா இது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? அப்போ பெண் குழந்தையாக இருந்தாக்கா இதுக்கு நான் தேவையில்லை. ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்குது, திருப்பியும் பெண் குழந்தை. இன்றைக்கி இருக்கிற நவீன முறையில் வந்து இது ஆணா பெண்ணான்றது பார்க்குறதுக்கு என்னதான் சட்டப்பூர்வமாக இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா கூட அந்த கருக்கலைப்பு நிகழுது. ஏன்னாக்கா அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இல்லை கணவர் சொல்கிறாரு, கணவர் வந்து பெண் குழந்தை போனால் நீ இவங்க அம்மா வீட்டுக்கு போயிடு, இங்கே இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பேசும்போது இல்லை நான் 2வது கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டாயத்துக்கு அங்கே உட்படும்போது சரி கருக்கலைப்பு பண்ணிக்கலாம், அடுத்தாவது பையனாக பிறக்குமே அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களை மாதிரி வந்து பெண்களுக்காக வந்து ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுற பீப்புள் மூலியமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுகிறப்போ வந்து வெளிவருது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இன்டர்நேஷனல் கேர்ள் சைல்டு டேயில் அப்படிங்கிறனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்ககிட்ட கேட்டு உங்ககிட்ட இருந்து பதில் பெறும்போது நீங்கள் களப்பணியில் காண்ற நிறைய உண்மைகள்லாம் வந்து ஒரு பிரதிபலிப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டே டு டே லைஃப்பில் நாங்கள் பார்க்குற விஷயங்களையும் இது கூட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியுது, இதை பற்றி நம்ம வருஷத்துக்கு ஒரு 10 வாட்டி பேசினா கூட வருஷம் நம்ம கிட்ட மாற்றங்கள் வர வேண்டியது நிறையா இருக்குது. அண்ட் சமூகத்தில் நிறைய மாற்றங்கள் வந்தால் தான் வந்து இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கு ஒரு அவசியம் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து மேல்புறமாக வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னாலும் கூட அதையும் தாண்டி எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு உங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இந்த விஷயங்களை ஷேர் பண்ணதுக்காக மிக்க நன்றி மேம். மிக்க நன்றி மேம். மிக்க நன்றி.
இதே மாதிரி சில விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டிருக்கீங்க. இனியா என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ரூரலில் இருக்கிற அந்த விமன் பற்றிலாம் பேசும்போது ஒரு பக்கமாக சரி ஓகே இதுவும் வந்து கூடி சீக்கிரமாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சு இல்லையா? எக்ஸாக்ட்லி. எண்ணம் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எத்தனை வாட்டி பேசினாலும் இன்னும் குட்டி குட்டி விஷயங்களாக மாறத்துக்கிறதுனால தான் இந்த டாபிக் வந்து வருஷம் வருஷம் வந்து அப்படியே உயிரோடு திறந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதும் புரியுது இல்லையா? ஆமாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய பேர் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விழிப்புணர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் மாறும். அதே தொடர்ந்து இப்போ வந்து அடுத்ததா நம்ம இறையன்பு சர்மல் பர்சன்ட்லாம் பேசும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அவர் பேசுகிற விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சுவாரஸ்யமான விஷயம்னா யோசிச்சு பாருங்களா. இந்த யுரேக்கா அப்படின்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஆர்கிமெடிஸ் வந்து அந்த கண்டுபிடிச்ச விஷயம் தான் ஞாபகம் வரும். இதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு டைம் மிஷின் கிடச்சிச்சு. நம்ம நேராக வந்து எடிசனோட காலத்துக்கு போயிட்டு அவரோட பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருந்தால் அவரை நம்ம பார்த்துட்டே இருக்கும். கரெக்டாக அந்த பல்பு கண்டுபிடிக்க போகிற டைமில் அப்படியே அந்த மொமெண்ட்டில் நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கோம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிரஹாம்பல் டைம் போகிறோம். ஃபோன் அவர் கண்டுபிடிச்சோன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அது மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து E=mc² கண்டுபிடிச்சோன்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி வந்து பார்த்துட்டே இருக்குமா. இது வந்து ஏதோ நேற்று இன்று நாளை தமிழ் படத்தில் வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் போயிட்டு அவங்களோட எக்ஸ்கிளமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஹிஸ்ட்ரியே மாற்ற போகிற கண்டுபிடிக்கலாம் அவங்க பண்ணோன்னே அவங்களோட ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்னு பார்க்கணும் அப்படிங்கிற பிரிஸ்ஃபுல்லான ஒரு ஆசை தான். அதான் உன்னோட ஆசை அவ்வளோ செல்ஃபிஷாக இருக்குது பற்றி அவங்க கஷ்டப்படுறது எதுவுமே பார்க்காம டேரெக்டாக அவங்க கண்டுபிடிச்ச மட்டும் போய் ஜாலி அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு வந்து இறையன்பு இதே மாதிரி தான் யாரோ ஒரு மகத்தான விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பை தான் பேச போகிறது. என்னன்னு பார்த்தலாமா? பார்க்கலாம். வணக்கம். 1923ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அப்போ வந்து அடால்ஃப் ஹிட்லர் வந்து அங்கே பியர் மியூனிச் ஹாலில் வந்து இருந்த எல்லா லீடர்ஸையும் கிட்னாப் பண்ணிவிட்டு ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்கு முனைகிறார். அதுக்கு பேர் பீர் புட்ச் அப்படின்னு இன்சிடென்ட்னு பேர். மியூனிச்சில் நடந்த இந்த சம்பவம் இதை அவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விஞ்ஞானி ஒரு மகத்தான உண்மையை கண்டுபிடிச்சார். அது என்னென்னா தேனீக்கள் எப்படி மலர்களை தேடி போய் மகரந்தத்தை கொண்டு வந்து தன்னுடைய கூட்டில் சேர்க்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். அவர் பேர் கார்ல் வன் ஃப்ரிஷ் அப்படிங்கிறவர். அவர் என்ன பார்த்தார்னா இந்த தேனீக்கள் எப்படி மலர்கள்லேருந்து இவ்வளவு தூரம் மகரந்தத்தை கொண்டு வந்து அங்கேயே போய் சாப்பிட்றதுங்கிறது வேறு. அங்கேயே போய் சாப்பிட்றதுன்னா என்னென்னா அது போய் சாப்பிடும், கிடைச்செல்லாம் சாப்பிட்டு திரும்பி வரதில்லை. அதை கொண்டு வந்து பத்திரமா சேர்க்கணும். அப்போ சேர்க்கும்போது எப்படி வந்து இந்த மலர்கள் இருக்கிற இடத்த இது அறியுது அப்படின்னு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதில் வந்து ஸ்கவுட் பீஸ் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இந்த உழைப்பாளர் தேனியில் வந்து பல்வேறு பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஸ்கவுட் பீனு சாரண தேனி. அது போய் எங்கெங்கே வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுங்க ஒரு டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த டான்ஸை பார்த்துட்டு மற்ற தேனீங்களாம் பூ எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த டைரெக்ஷன் நோக்கி அதுங்க கூட்டமாக போய் அந்த மகரந்தத்தை கொண்டு வந்து தேனாக மாற்றி கூட்டில் சேர்த்து வைக்கும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். இப்போ ஒரு கிழக்கு பக்கமாக வந்து நிறைய மலர்கள் இருக்குது, நிறைய மலர்கள் பூத்து இருக்குது, ரோஜா மலர்கள் இருக்குது. இதை வந்து ஒரு சாரணத்தேனி பார்த்துட்டு வந்துருச்சு. வந்த உடனே அது என்ன பண்ணும், அந்த கிழக்கு பக்கத்தை நோக்கி அது ரொம்ப விரைவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா வேகமாக தன்னுடைய அப்டமன் ஆட்டும். அது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆட்டும். இதை பார்த்த உடனே சரி அந்த இடத்துல வந்து மலர்கள் இருக்குது அப்படின்னு இந்த மற்ற தேனீகள்லாம் அப்படியே போய் அங்கே வந்து தேனை கலெக்ட் பண்ணிவிட்டு மகரந்தத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி வரும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சது. இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்கல. அது எப்படிங்க வாசனையினால் போகும், இது ஒத்துக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டனை சேர்ந்த சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க, இவர் சொன்னதை பரிசோதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான். என்னென்னா இந்த தேனீக்கள் வந்து வாசனை இல்லாத மலர்களில் இருக்கிற மகரந்தத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா சில மலர்களில் வாசனை இல்லாமல் பண்ணிவிட்டு இந்த மைக்ரோ ரேடியோ டிரான்ஸ்பிளான்டர்ஸுங்கிறது இந்த தேனீக்கள்கிட்ட பொருத்தி அதுங்களை அனுப்பிச்சா அதுங்க கரெக்டாக போய் பார்த்துட்டு வந்து மற்ற தேனீகளுக்கு சொல்லி அதுங்க போய் தேன் எடுக்கிறத பார்த்தாங்க. அப்போ தான் இவங்க உணர்ந்தாங்க கார்ல் வன் ஃப்ரிஷ் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லி. இது 1923 அவர் கண்டுபிடிக்கிறார்.
அவருக்கு 1973 கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு அப்புறம் ஈ ஷேர்ட் நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசியாலஜி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ரிசர்ச்சுங்கிறது எவ்வளவு நுட்பமாக எவ்வளவு நேர்த்தியாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள். எத்தனை ஆண்டுகள் ஆகுது. இது உண்மையல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கான மற்ற எதிர்வினைகளும் நடக்குது. அப்புறம் அதுக்கான சோதனைகளும் நடந்து கடைசியில் அந்த உண்மையை நோக்கிய ஒரு பயணமாக ரிசர்ச் இருக்குது. அப்போ ஆய்வுன்னு என்னென்னா உண்மையை நோக்கிய ஒரு பயணம். இதில் நாம் ஜெயிக்கிறோமாங்கிறது இல்லை, உண்மை ஜெயிக்குதாங்கிறது தான் முக்கியம். இதில் ஏன் பேர் வர்றதாங்கிறது முக்கியம் இல்லை, உண்மை மனித குலத்திற்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எவ்வளோ தூரம் பாருங்க. 1923 அங்கே அடால்ஃப் ஹிட்லர் வந்து மியூனிஷில் பண்ண டைமில் இவர் அதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவருக்கு நோபல் ப்ரைஸ். அவர் நோபல் ப்ரைஸ் கிடைக்கும்லாம் நினச்சிட்டு இதை செஞ்சுருக்க மாட்டார். இ ஷேர்ட் நோபல் ப்ரைஸ். அப்போ என்ன முக்கியம்னா, ஒரு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகங்களை எழுப்புவது அவசியம். இப்போ ஒரு ரிசர்ச் டாபிக் எடுத்துட்டால் முதல்ல என்னென்னா, நாம் எதை ப்ரூவ் பண்ண விரும்புகிறோன்னு நம்ம போடக்கூடாது. எதை வந்து ப்ரூவ் பண்ண விரும்பலையோ அதுதான் நல்ல ஹைபாத்திசிஸாக போடுவோம். அப்போ சந்தேகங்களின் அடிப்படையில் தான். இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேயே நம்ம எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி மனநிலையோடு வச்சுக்கூடாது. சில கிரிட்டிக்ஸ் இருக்கணும். சம்படி ஷுட் ஆக்ட் அஸ் டெவில்ஸ் அட்வொகேட். நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஏன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்காத, இப்படி பண்ணலன்னா என்ன ஆகும், ஏன் இப்படி செய்யக்கூடாது, இல்லை இது ஒத்து வராது, இதை மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இப்படி அந்த ஆர்கனைசேஷனில் கேட்கக்கூடியவங்க வேறு வேணும். ஜனநாயகத்திலையும் கூட எதிர்வினைகள் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த கால்வன் ஃப்ரிஷ்னுடைய அந்த ரிசர்ச்சை வந்து கடைசியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பிரிட்டன் சயின்டிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மைக்ரோ ரேடியோ டிரான்ஸ்பிளான்டஸ் வந்து மிக முக்கியமான ஒன்று. அதை படித்தபோது எனக்கு தோணுது என்னென்னா, ஒரு உண்மையை நிரூபிப்பதற்கு நாம் எல்லா வகையான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு எல்லா விதமான சந்தேகங்களையும் நீக்குவதற்கான போராட்டத்தில் இறங்க வேண்டும். யாரோ சொன்னதுக்காக அப்படியே நம்பக்கூடாது. அதை வந்து தெளிவுபடுத்திக்கணும். நம்மக்கிட்ட கூட யாராவது வந்து சொன்னால் அதை எல்லா வகையிலும் தெளிவுபடுத்தி கொள்ளுகிற போது தான் உண்மையை நோக்கிய பயணமாக நம் வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்பீக்கிங் ஆஃப் womenshealth.com அப்படிங்கிற வெப்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன இருக்குது அப்படின்னா, பெண்களுக்கான ஹெல்த் கால்குலேட்டர்ஸ், ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுக்கான ஹெல்த் இன்ஃபர்மேஷன், ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து விமென்ஸ் ஹெல்த்தை பற்றி பேசுகிற பல பேர்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இருக்கும். நிறைய ஞானிகள்லாம் வந்து கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. பிகாஸ் அவங்க வந்து நிறைய பாதைகளில் கடந்து போயிருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுதுன்னு தெரியும். அது வந்து கூண்டில் போட்டு அடைக்கிற மாதிரி நான் சொல்லலை, பட் வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன்லாம் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதெல்லாம் அதில் இருக்குது. ஓகே, அந்த வெப்சைட் பேர் என்ன சொன்னீங்க? ஸ்பீக்கிங் ஆஃப் womenshealth.com. ஸ்பீக்கிங் ஆஃப் womenshealth.com அப்படிங்கிற வெப்சைட் வந்து விமன் மட்டும் தான் போய் பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபேமஸ் உமன் மேகசின், சரியா, அது வந்து உமனுக்காக பேர் போன ஒரு மேகசின், அவங்க தான் படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட மேகசினை 50% வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மென் தானா. ஏன்னா அவங்களுக்கு வந்து உமன் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கிறலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசை இருக்குது. பட் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களோட லைஃப்பில் போய் செய்யணும் அப்படிங்கிற மோட்டிவ் தான் எல்லா பசங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறத நான் ஒரு விதிவிலக்காக இருந்து எல்லாருக்கும் சொல்கிறேன். ஓகே, அப்போ நான் வருணுக்காக ஸ்பெல் பண்ணிடுறேன். SPEAKINGOFWOMENSHEALTH.com. ஓ மை காட், ZYW தவிர நீங்கள் எல்லா வார்த்தையும் சொல்லிட்டீங்க. பட் நீங்கள் ஸ்பெல்லிங்கை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்கப்பா. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு எங்கள் 2 பேரும் மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல் ஷோவையும் நீங்கள் வந்து பாராட்டலாம். ஏன்னா மற்றவங்களும் வந்து கோச்சிப்பாங்க இல்லையா. ஆமாம், முக்கியமாக இன்றைக்கி வந்து நீங்கள் பெண்களை பாராட்டக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால நீங்கள் யாரை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்குமே முடிவு பண்ணிக்கலாம். feedback@pudiyugam.tv அப்படிங்கிற சொல்ல மெயில் ஐடிக்கு அல்லது கீழ் டிஸ்பிளே இருக்க டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இன்னொரு ஆப்ஷன், கீழ் டிஸ்பிளே இருக்க அட்ரஸ்க்கு கைப்பட கடிதம் எழுதி பொறுமையாக அனுப்பலாம். இந்த பாருங்க, நான் ப்ரொடியூசர் கிட்ட போய் பேச போகிறேன். நான் ஆண்களுக்காகவும் நீங்கள் ஒரு நாள் வச்சா தான் நான் இந்த வேலைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எந்த ப்ரொடியூசர் போய் பேசுவீங்க? ஆண் ப்ரொடியூசர் கிட்டே இல்லை பெண் ப்ரொடியூசர் கிட்டயா? உடனே கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. இவங்க ஒரு பிரச்சனையை உண்டாக்க பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீந்துரும். அதுக்கான ஒரு நாள் தான் இது. ஒரு பாசிட்டிவான வாய்ப்போட இன்னைக்கு முடிக்கிறோம். திருப்பி நாளைக்கு வந்து உங்களோட நாளை இன்னும் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனி அவை இன்று வாரம் என்ன